தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் இப்போது ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். திருச்சியில் இருக்கிற எறும்பீஸ்வரர் கோவில். ஸோ இது வேறே பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எறும்பு ஈஸ்வரர். ஸோ எறும்புகளுக்கும் ஈஸ்வரருக்கும் என்ன சம்பந்தம்? அப்படிப்பட்ட இந்த கோவிலுக்கு என்ன மாதிரியான பெருமைகள் இருக்கு? இந்த கோவிலுடைய வரலாறு என்ன? ஒரு மாதிரி சாய்ந்த நிலையில தான் நமக்கு தரிசனம் கொடுப்பாரு. ஸோ ஏன் இப்படி சாய்ஞ்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த போர்ல ஆதித்த சோழன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வெற்றிகளை கொண்டாடுற விதமாக காவிரி கரையோரங்கள்ல பார்த்தீங்கன்னா மலிக் கபூர் அப்படிங்கிற ஒரு மன்னருடைய தாக்குதலுக்கு பின்பு காப்பாற்றப்பட்ட ஒரே கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எறும்பீஸ்வரர் கோவில் தான். இந்த கோவில்ல இருக்கக்கூடிய துவாரபாலர்கள் அவர்கள் தான் இந்த கோவில்ல ரொம்ப முக்கியமானவர்களாக கருதப்படுறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் துவாரபாலர்கள் கோபமா இருக்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் சாந்தமாக இருக்கிற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஸோ ஒவ்வொரு நாளும் ஆன்மீகத்தில் நம்ம நிறைய வித்தியாசமான கோவில்கள், வித்தியாசமான பரிகாரங்கள், அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்களும் கேட்டுட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எந்த கோவிலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் இருக்கிற எறும்பீஸ்வரர் கோவில். ஸோ இது வேறே பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எறும்பு ஈஸ்வரர். ஸோ எறும்புகளுக்கும் ஈஸ்வரருக்கும் என்ன சம்பந்தம்? அப்படிப்பட்ட இந்த கோவிலுக்கு என்ன மாதிரியான பெருமைகள் இருக்கு? இந்த கோவிலுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா எறும்பீஸ்வரர் கோவிலுடைய முன்பகுதி. கிட்டத்தட்ட இது பாத்தீங்கன்னா ஒரு 60 அடி மலைக்கு மேல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இதோடைய படிக்கட்டுகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 125 படிக்கட்டுகள் இந்த கோவில்ல இருக்கு. இந்த கோவில்ல முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிவபெருமானுக்கு கிரிவலம் போகக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தலமாக நம்ம திருவண்ணாமலை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அக்னி ஸ்தலமாக காட்சி அளிக்குது. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் பக்தர்கள் கிரிவலம் சுத்துறாங்க. 2011 இந்த கோவில்ல எறும்பீஸ்வரர் கோவில்ல 900 மீட்டர் இந்த கோவிலுடைய சுற்றி நடைபாதை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இதுல பக்தர்கள் கிரிவலம் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கோவில்ல கிரிவலம் போறதுனால என்ன பயன்? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த கோவிலுக்கான வரலாறுகள் பத்தி பார்க்கலாம். இந்த கோவிலுடைய சிறப்பம்சமான மூலவர் தான் எறும்பீஸ்வரர். இவர் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி சாய்ந்த நிலையில தான் நமக்கு தரிசனம் கொடுப்பாரு. ஏன் இப்படி சாய்ஞ்சிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த போர்ல தேவர்கள் பாத்தீங்கன்னா எறும்புகளாக மாறிட்டாங்க சில சாபத்தினால. அப்ப என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவபெருமான் எறும்புகளா மாறின தேவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவபெருமானை நோக்கி போனாங்க. அப்போ சிவபெருமான் தன்னை தாழ்த்தி குனிஞ்சுக்கிட்டு எறும்புகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணாரு. சோ அதனாலதான் இந்த மாதிரி ஒரு சாய்ந்த நிலையில எறும்பீஸ்வரர் நமக்காக காட்சி அளிக்கிறாரு. இது பார்க்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா, இது ஒரு மணலால ஆன சிற்பமாக தான் இருக்கும். அதாவது இந்த சிவலிங்கம் கிட்டத்தட்ட சுயம்புவாக உருவானது அப்படின்னு சொல்றாங்க. இதனாலே பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு, அதாவது இந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு இரும்புலான கவசம் மாதிரி இந்த சிலைக்கு மேல போட்டுருவாங்க. போட்டதுக்கு அப்புறமா மட்டும்தான் இந்த சிவனுடைய சிலைக்கு அபிஷேகங்கள் பண்ணுவாங்க. பால், தேன், இளநீர், தயிர், இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு அபிஷேகம் பண்றாங்க. இந்த கோவில்ல இதுவும் ஒரு சிறப்பம்சமாக இருக்கு. இது ஒரு 60 அடி மலைக்கு மேலதான் இந்த கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுதான் அந்த கோவிலுடைய கிரிவல பாதை. இந்த மலையை சுத்தி பாத்தீங்கன்னா இதுக்கான பாதைகள் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 900 மீட்டருக்கு நடைபாதை ஏற்படுத்தி இருக்காங்க. கிரிவலம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, குறிப்பா நம்ம பௌர்ணமி கிரிவலம் திருவண்ணாமலையில ரொம்ப ஸ்பெஷலா இருக்கிற மாதிரி இங்கேயும் இந்த எறும்பீஸ்வரர் கோவிலையும் பாத்தீங்கன்னா பௌர்ணமி கிரிவலம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு. இந்த கோவிலுடைய கட்டிடம், இந்த கட்டிடக்கலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதித்த சோழன் அவர் தான் இந்த கோவில் கட்டினதா வரலாறுகள் சொல்லுது. கிபி 871 907 இந்த காலகட்டத்துல தான் இந்த எறும்பீஸ்வரர் கோவில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதித்த சோழன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வெற்றிகளை கொண்டாடுற விதமாக காவிரி கரையோரங்கள்ல பாத்தீங்கன்னா முக்கியமா ஒரு 6 கோவில்கள் எழுப்பினாரு. அப்படி 6 கோவில்கள்ல இந்த எறும்பீஸ்வரர் கோவிலும் ஒண்ணு. இந்த கோவிலை சுத்தி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 49 சோழர்களுடைய கல்வெட்டுகள் இருக்கிறதா சொல்றாங்க. அந்த கல்வெட்டுகள்ல பாத்தீங்கன்னா சோழர்களுடைய நிலம், பொன், நிதி பற்றின குறிப்புகளும் இந்த கல்வெட்டுகள்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மலிக் கபூர் அப்படிங்கிற ஒரு மன்னருடைய தாக்குதலுக்கு பின்பு காப்பாற்றப்பட்ட ஒரே கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எறும்பீஸ்வரர் கோவில் தான்.
பிரெஞ்சு படையெடுப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிலை அவங்களுடைய முகாம்களாக மாத்திக்கிட்டாங்க. இப்ப இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா தொல்லியல் துறையோடைய கட்டுப்பாட்டுல இயங்கிட்டு இருக்கு. சோ இன்னும் எக்கச்சக்கமான பக்தர்கள் வந்து இந்த கோவிலுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த கோவிலுடைய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி கிரிவலம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுலயும் குறிப்பாக இந்த கோவில்ல வந்து அதிகாலை, அதாவது விடியற் காலையில வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் செஞ்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நன்மைகள் வந்து கிடைக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பிரம்மோற்சவம், சோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான பக்தர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. வைகாசி விசாகம் மற்றும் பிரதோஷங்களும் இந்த கோவில்ல முக்கியமான திருவிழாக்கள்ல ஒன்றா இருக்கு. தேவார பாடல் பெற்ற ஸ்தலமும் இந்த எறும்பீஸ்வரர் கோவில் தான். திருவாசகர், மாணிக்க வாசகர் மற்றும் வள்ளலார்கள் பற்றி இந்த கோவிலை பத்தின நிறைய அற்புதமான பாடல்களையும் கொடுத்திருக்காங்க. இந்த கோவிலுடைய ஒரு சிறப்பு பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷ நோய் மற்றும் நாகதோஷம், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோவில்ல இருக்கக்கூடிய சிவனுக்கு அபிஷேக பொருட்கள், பால், தேன், தயிர் இந்த மாதிரியான பொருட்களை வந்து வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சகல விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 2 பிரகாரங்கள் இருக்கு இந்த கோவில்ல, இருநிலை ராஜகோபுரம் மற்றும் நந்தி மண்டபம். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நந்தி மண்டபம், ஒரு மிகப்பெரிய நந்தி சிலையும் வந்து இந்த கோவில்ல வச்சிருக்கிறாங்க. சோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா மூலவரான எறும்பீஸ்வரர் இருக்கிறாரு. பிற சன்னதிகள் அப்படின்னு பார்க்கும்போது அம்பாளாக நமக்கு நறுங்குழல் நாயகி அப்படிங்கிற உருவத்துல நமக்காக காட்சியளிக்கிறாங்க. விநாயகர், முருகர், நவகிரகங்கள் மற்றும் கஜலட்சுமி, தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர் அப்படின்னு பல தெய்வங்களுக்கு இந்த கோவில்ல சன்னதிகள் இருக்கு. இந்த கோவில்ல இருக்கக்கூடிய துவாரபாலர்கள் அவர்கள் தான் இந்த கோவில்ல ரொம்ப முக்கியமானவர்களாக கருதப்படுறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் துவாரபாலர்கள் வந்து கோபமா இருக்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் வந்து சாந்தமாக இருக்கிற மாதிரியும் வந்து காமிச்சிருக்காங்க. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவில்ல வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து எந்த விதமான குழப்பமும் இல்லாம ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை வந்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவில்ல தினமும் 6 கால பூஜை வந்து நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப விசேஷமாவும் இருக்கு. திருச்சியில இருந்து கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் தாண்டி திருவெரும்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் இந்த எறும்பீஸ்வரர் கோவில் இருக்கு. கண்டிப்பாக நீங்களும் போய் இந்த கோவிலுடைய பயனை பெறுங்க.